ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நூல்கோல் எடுத்திருக்கேன். நூல்கோல் நம்ம சாம்பார் வச்சாலும் சூப்பராக வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம சூப்பராக ஒரு இளம் பொரியலாக பொரிக்க போகிறோம். அதாவது தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பொரியலாக பொரிக்க போகிறோம். இது இப்போ ஃபஸ்ட்டு இது எந்த காயோட வகையை சேர்ந்தது பார்த்திங்கன்னா, முள்ளங்கி, டர்னிப்பு, நூல்கோல் இதெல்லாம் ஒரு தண்ணி சத்தான காய்கறிகள். இந்த வெயில் நேரத்தில் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி பூத்திருவியில் வச்சு திருவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நூல்கோல் இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி திருவி எடுத்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தேவையானது கொஞ்சம் தேங்காய் பூ, அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த நூல்கோல் கொஞ்சம் அந்த முள்ளங்கி மாதிரி ஒரு வாசம் தான் அடிக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பொரியலை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த வாசம் தெரியாது. இப்போ நம்ம இதை பொரிக்கிறத பார்க்கலாம். சூப்பரான இளம் பொரியல், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பை வச்சுட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு காஞ்ச மிளகா, காரத்துக்கு இல்லை பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வச்சு இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நறுக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க நூல்கோலை போட்டுக்குவோம். கொஞ்சம் கரண்ட் இல்லை, அதனால் கிச்சனில் சரியாக வெளிச்சம் தெரியல. ஐஸ் கரண்ட் வந்துடுச்சு, சூப்பர். இப்போ நல்லா இந்த வதக்கி விட்டுக்கலாம். இந்த கோஸ் பொரியல் மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பீஸ் காய் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ லேசாக ஒரு கைப்பிடி தண்ணி தெளித்து அப்படி மூடி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த காய் கொஞ்சம் வெந்து வரும். இதை போட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருவோம். கரண்ட் இல்லாதனால மிளகா அப்படி கொஞ்சம் வெந்தது எனக்கு தெரியல, கொஞ்சம் கருப்பாயிடுச்சு மிளகா. சூப்பரான நம்மளோட நூல்கோல் பொரியல். இப்போ நான் ஒரு தட்டை போட்டு அப்படி மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம மூடியை எடுத்து பார்த்துடலாம். நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கணும். பாருங்கள், என்ன சூப்பராக காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த ஸ்மெல்லே இல்லை, உங்களுக்கு முள்ளங்கியில் இருக்க ஸ்மெல் மாதிரியே இதில் இருக்கும். ஆனால் அது அப்படியே ஒன்றுமே தெரியல. சுத்தமாக கோஸ் பொரியல் மாதிரி அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. காய் மட்டும் கொஞ்சம் இலசாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட தேங்காய் பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் உதிரியாக அப்படி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை போட்டிங்கன்னா இந்த பொரியலுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நிலக்கடலை இருந்தால் கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு இருந்தால் அது கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளோட நூல்கோல் பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசமே தெரியாத சூப்பரான நூல்கோல் பொரியல். சாம்பாரே வைக்காமல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.